வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு அழகாக ஒரு சூப் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஹெல்த்தி சூப்பு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான சூப் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேட்ஸு நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. அந்த மேலே இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஊறின பின்னாடி அது நல்லா உறிஞ்சு வந்துடும். அது அப்படியே போட்டால் குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படும். ஸோ இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த டேட்ஸு, இது ரெண்டையும் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் கூட சேர்த்து இந்த சூப்பை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூங்தால் ஆப்பிள் சூப். இது டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஸ்வீட்னஸ், நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ மூடியை போட்டுட்டு நான் வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது ஒரு 8 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள், டேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா குழந்தைங்க வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து அந்த முழுசாக இல்லாமல் நல்லா மசிச்சுருங்க. இல்லை மிக்சிக்கு மாற்றிட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் விட்டு எடுக்கிறதுனா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா மசிச்சுட்டேன். நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், அதனால தண்ணி மாதிரியாக இருக்குது சூப்பு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து விட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய ஆப்பிள் மூங் தால் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.